الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فتزودوا فإن خير الزاد التقوى صدق الله العلي العظيم وقال نبي الله عليه الصلاة والسلام الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال صلى الله عليه وسلم. சங்கை குறித்தானவர்களே, ஹாஜிகள் ஹஜ் செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலும் காபாவை தரிசிக்க வேண்டும், காபாவை நாங்கள் தவாப் செய்ய வேண்டும், ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட வேண்டும், சஃபா மர்வாவிற்கு மத்தியில் நாங்கள் ஓட வேண்டும், அரஃபாவில முஸ்தலிஃபால தங்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதா ஷரீஃபை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளமும் காபாவை நோக்கி ஆசையுள்ளதாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்திலே, ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே, ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யாருக்கு வசதி இருந்து ஹஜ் செல்வதற்கு எந்த தடையும் இல்லையோ, அப்படி இருந்தும் ஹஜ் செய்யவில்லையானால் அவர் நாடினால் யூதனாக மரணிக்கட்டும் அல்லது அவர் நாடினால் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய வாய்ப்பை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய காபாவை தரிசிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதா ஷரீஃபை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளையும் செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஹஜ்ஜே மக்பூலாக, ஹஜ்ஜே மப்ரூராக செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக ஓரிரு விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சங்கை குறித்தானவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன், உலகத்திலேயே அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் இறையாலயம் என்று குர்ஆன் பேசுகிறது. லல்லதி பிபக்கத, பக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய கஅபா. மக்காவிற்கு முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பக்கா என்று சொல்லப்பட்டு வந்தது. மதீனாவிற்கு ஆரம்பத்திலே யஸ்ரிப் என்ற பெயர் இருந்தது. அந்த பக்கா என்ற மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய முதல் இறையாலயமான காபா அல்லாஹ்விற்காக எழுப்பப்பட்ட முதல் இறையாலயம் என்று குர்ஆன் சொல்கிறது. அது பரக்கத் நிறைந்த, முபாரக்கன், பரக்கத் பொருந்திய ஒரு இடம் என்று குர்ஆன் சொல்லுது. ஹுதல் லில் ஆலமீன், உலகத்தில் வாழும் எல்லோருக்குமான ஹிதாயத் அடங்கிய இடம், நேர்வழி மிக்க இடம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சங்கமிக்க மேலான ஹாஜிகளே, அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்துடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? எங்களுடைய உள்ளம் காபாவை நோக்கி எவ்வளவு விரும்பியதாக, காபாவை எவ்வளவு நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செல்லும் பொழுது சஹாபாக்களை எல்லாம் ஒன்றிணைத்துக் கொண்டு செல்கிறார்கள். பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு இடமாக சஹாபாக்களுக்கு விளக்குகிறார்கள். ஒரு இடத்துல வந்த பெருமானார் சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம்
தல்பியா சொல்லி ஹஜ்ஜை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் தள்ளி வந்தாங்க பெருமானார். அடுத்து சொன்னாங்க இந்த இடத்துல தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வதன்னூன் என்றெல்லாம் குர்ஆன்ல சொல்றானே அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லி ஹஜ்ஜை ஆரம்பித்தார்கள். அவர்கள் இப்படித்தான் தல்பியா சொன்னார்கள் என்றும் பெருமானார் சொன்னார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் யா ஃபர்ராஜல் கர்பி லப்பைக் என்று தல்பியா சொல்லி தன்னுடைய ஹஜ்ஜை ஆரம்பித்தார் என்று பெருமானார் சொன்னாங்க. கொஞ்ச தூரம் கடந்து போனானே நபி சொன்னாங்க இந்த இடத்துல தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே நிஅமல் அப்த் சிறந்த அடியார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இங்குதான் தல்பியா சொல்லி ஹஜ்ஜை ஆரம்பித்தார்கள். எப்படி தல்பியா சொன்னார்கள்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் காஷிஃபு துர்ரி லப்பைக் என்று சொல்லி ஹஜ் ஆரம்பித்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடங்களையும் சஹாபாக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே போனார்கள். நாங்க அந்த ஹஜ்ஜுடைய பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். நாங்க காபாவின் மீது ஆசை கொண்டவர்களாக விருப்பம் கொண்டவர்களாக ஒரு நேசனை சந்திக்க செல்லக்கூடிய நபர் எவ்வளவு விருப்பத்தோடு ஆசைகளோடு உள்ளத்துடைய உணர்வுகளோடு பார்க்க வேண்டும் என்று செல்வாரோ அந்த ஆசைகளோடு விருப்பங்களோடு எங்களுடைய பயணங்களை நாங்கள் அமைக்க வேண்டும். செங்கமிக்க மேலானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வெளியேறும் சமயம் காபாவை பார்த்து சொன்னார்கள், யா காபா மா அத்யபகி, காபாவே நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், நீ எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாய். இந்த மக்கள் என்னை காபாவை விட்டும் வெளியேற்றவில்லையானால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு வெளியேறிருக்க மாட்டேன் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை கொண்ட உள்ளத்தோடு கண் கலங்கியவர்களாக காபாவை விட்டு பிரிய மனமில்லாமல் காபாவை விட்டு பிரிந்து வந்தார்கள். காலம் கடக்கிறது. பெருமானார் ஒரு கனவு காண்கிறார்கள். மதீனாவிலே மக்காவிற்கு சென்று உம்ரா செய்வதை போன்ற கனவு காண்கிறார்கள். இதை சஹாபா பெருமக்களிடத்தில் பேசும் பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் ஆசை, மக்காவிற்கு செல்ல வேண்டும், காபாவை தரிசிக்க வேண்டும், காபாவை தவாஃப் செய்ய வேண்டும், ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட வேண்டும் என்ற ஆசையிலே சஹாபாக்கள் நபியிடத்தில் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி எல்லோரும் சேர்ந்து கிளம்புறாங்க. ஹுதைபியா என்ற இடத்துல தடுக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே முஷ்ரிக்கீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. அதில் எழுதப்பட்டது என்ற நீங்க இந்த வருடம் திரும்பி செல்ல வேண்டும், அடுத்த வருடம் உம்ராவிற்காக வந்து கொள்ளலாம் என்று எழுதப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் உங்களுடைய ஹதிப்பிராணிய எதை நீங்க ஹஜ்ஜுக்காண்டி அழைச்சிட்டு வந்திருக்கீங்களோ அந்த ஹதிப்பிராணி எல்லாம் அறுத்துருங்க, நீங்க மொட்டை அடிங்க, எஹராம கலஞ்சிருங்க, நாம திரும்பி போலாம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. எந்த பதிலும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லருக்கு எந்த நேரத்திலும் மாறு செய்யாத நபி தோழர்கள். நபி என்ன சொன்னாலும் செய்வார்கள். அந்த அளவுக்கு நபியை நேசிக்கின்றவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எதுவும் செய்ய முற்படவில்லை. பெருமானார் வருத்தத்தோடு உம்மு ஸலமா தன் மனைவி தங்கி இருக்கின்ற கூடாரத்திற்கு வருகிறார்கள். நாயகத்தை கண்ட உம்மு ஸலமா கேட்கிறார்கள், நாயகமே என்ன காரணம், கவலையுற்று இருக்கிறீர்கள், உங்களுடைய முகத்திலே கவலையின் அந்த அடையாளங்கள் தெரிகிறது, என்ன ஆனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மாறு செய்ததில்லை, நான் சொல்லியும் அவர்கள் இஹ்ராம கலையவில்லை என்று சொன்ன நேரத்திலே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், காபாவை பார்க்க வேண்டுமா என்ற ஆசை அந்த சஹாபாக்கள் உள்ளத்திலே. காபாவை எப்படியாவது ஒரு முறையாவது பார்க்க வேண்டுமே, நாங்கள் காபாவை தவாஃப் செய்ய வேண்டுமே. மக்காவிலேயே பிறந்தவர்கள், காபாவை பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள், 6 வருடங்கள் காபாவை பார்க்க முடியவில்லை என்ற துடிப்பு அவருடைய உள்ளத்திலே. காபாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் அவர்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க போய் உங்களுடைய ஹதிப்பிராணி அருங்க, நீங்க உங்களுடைய தலையில இருக்க முடிய இறக்குங்க, இஹ்ராம கலைங்க, உங்க சஹாபாக்கள் பின்னாடி அப்படியே செய்வார்கள். நபியவங்க வந்தாங்க, அதே போல் தன்னுடைய இஹ்ராம கலைந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அழுது கொண்டே வேதனையோடு காபாவிற்கு செல்ல முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு திரும்ப வருகிறார்கள். இந்த ஏக்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பலன் என்ன? இந்த ஹுதைபியாவில தடுக்கப்பட்டார்களே, காபாவை தரிசிக்க முடியாமல், காபாவை தவாஃப் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டார்களே, இந்த ஏக்கத்திற்கு இறைவன் கொடுத்த பரிசு என்ன? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நாம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவோம். அதுதான் மக்காவுடைய வெற்றி.
சஹாபாக்கள் சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் மக்காவுடைய வெற்றி தான் பெரிய வெற்றி என்று, நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை, ஹுதைபியா தான் பெரிய வெற்றி என்று. இந்த ஹுதைபியாலே சஹாபாக்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஏக்கம், காபாவை தரிசிக்க முடியவில்லை என்ற ஏக்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? மக்காவுடைய வெற்றி. நிரந்தரமாக இஸ்லாமியருடைய கையில காபாவுடைய சாவி வந்து சேரக்கூடிய அந்த வாக்குறுதியை இறைவன் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அளிக்கின்றான். எனவே சங்கமிக்க மேலான ஹாஜிகளே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே காபாவை நாங்கள் தரிசிக்க போகிறோம். எத்தனை முறை காபாவை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஒரு காதல் உணர்வுகளோடு நாங்கள் செல்ல வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, இந்த நாங்க செஞ்ச இந்த இறை பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ செவியேற்பவன், அறிந்தவன். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக. எல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக, உனக்கு அடிபணிந்தவர்களாக, உனக்கு முன்னால் சரணடைந்தவர்களாக, உனக்கென்றே வாழுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். காபாவை பார்க்கும் பொழுது, காபாவை தரிசிக்கும் பொழுது, காபாவை தவாஃப் செய்யும் பொழுது, மீண்டும் மீண்டும் காபாவிற்கு அருகில் செல்லும் பொழுது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆக்கள் ஞாபகம் வர வேண்டும். இன்றைய நாள் முதல் இறைவா, உனக்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன், நான் உண்மை முஸ்லிமாக வாழ்வேன், நான் உனக்காக என்னை சரணடைய செய்வேன், உன்னுடைய கட்டளைக்கு முன்னால் நான் தலை சாய்ப்பேன் என்ற உணர்வுகளை நாங்கள் எடுத்து வர வேண்டும். அத்தோடு துஆவை நிறுத்தவில்லை, மேற்கொண்டு சொன்னார்கள், ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக. அல்லாஹ் எங்களுடைய சந்ததியிலே உனக்கென்று தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஒரு சமூகம் வர வேண்டும். அந்த சமூகம் தான் இந்த சமூகம். ஒரு முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு முன்னால் தலை சாய்த்தவன், அல்லாஹ்விற்கு முன்னால் அடிபணிந்தவன், அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை ஒப்படைத்தவன் என்ற அர்த்தம். நாங்கள் காபாவிற்கு சென்று திரும்பும் பொழுது இந்த உணர்வுகளோடு, இந்த எண்ணங்களை எல்லாம், இந்த பாடங்களை எல்லாம் அந்த காபாவிலே நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இனிமான மேலானவர்களே, திருமறை இப்படி சொல்லி காட்டுகிறது, அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக வேண்டி பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் ஹஜ்ஜுக்காக செல்கிறோம், எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், வேறு எந்த நோக்கமும் இல்லை. நாங்கள் அல்லாஹ்விற்காக செல்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் எங்களுடைய ஹஜ்ஜில் இல்லை. வேற எந்த நோக்கமும் எங்க தவாஃபில வந்துடக்கூடாது, வேற எந்த நோக்கமும் எங்களுடைய சையில வந்துடக்கூடாது. வேற எந்த நோக்கமும், நாங்கள் இஹ்ராம் அணிகிறோமே, தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு ஒரு சாதாரண ஆடையை போட்டுக் கொண்டு செல்கிறோமே, செல்வந்தர் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன் எல்லோரும் சமமாக ஒரே இடத்தில் ஒரே ஆடையோடு போகிறோமே, நாங்கள் இதெல்லாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி செய்கிறோம் என்ற எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும். ஹஜ் அல்லாஹ்விற்கானது, என்னுடைய உம்ரா அல்லாஹ்விற்கானது, என்னுடைய தவாஃப் அல்லாஹ்விற்கானது. இதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இதெல்லாம் அல்லாஹ்விற்கானது. அரஃபால தங்கற நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமம், மினால தங்கற நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமம், நாங்க அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்லும் போது அந்த பயணத்துடைய போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய சிரமம், மனைவியால் ஏற்படக்கூடிய சிரமம், அங்க உள்ள அந்த ஏற்பாடுகள் உள்ள சிரமம் எல்லாத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் அல்லாஹ்விற்காக என்று பொறுத்துக் கொண்டு பொறுமை காக்க வேண்டும். பொறுமைக்கான இடம் அந்த இடம். அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லுகிறான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக என் தொழுகை, என்னுடைய ஹஜ், நுசுக்கிற்கு ஹஜ் என்ற அர்த்தம் இருக்கிறது, குர்பான் என்ற அர்த்தம் இருக்கிறது, இதர வணக்கங்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை, என்னுடைய தொழுகையை, என்னுடைய குர்பானியை, என்னுடைய இதர வணக்கங்களை, என்னுடைய வாழ்வை, என் மரணத்தை எல்லாம் உனக்கானதாக ஆக்குகிறேன், எல்லாம் உனக்கானது, அகிலத்தை படைத்த இறைவனுக்கானது என்று சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்தார், அல்லாஹ்விற்காக ஒருவர் மீது கோபம் கொண்டார், அல்லாஹ்விற்காக கொடுக்கிறார், அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார் என்றால் ஃபகத் திட்டமாக இஸ்தக்மலல் ஈமான், இவருடைய ஈமான் பரிபூர்ண நிலையை அடைந்து விட்டது என்று பெருமானார் சொன்னார்கள். நாங்க ஹஜ்ஜுக்கு போகிறோம், இதுல செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், இதில் வரக்கூடிய எல்லா சிரமங்களும் அல்லாஹ்விற்காக என்று நாங்கள் பொறுத்து செல்ல வேண்டும். இதே போல் அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுக்கான எல்லா தயாரிப்பையும் செய்யுங்க, தஸப்பது, எல்லா தயாரிப்புகளும் செய்யுங்க, என்ன வேண்டுமோ எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு ஒரு பெரிய தயாரிப்பு என்ன தெரியுமா? ஃபைன்ன கைரஸ் ஸாதித் தக்வா, நீங்க தயாரிப்பு செய்ய வேண்டியதுல ஆக சிறந்தது தக்வா, இறையச்சம். இந்த தக்வாவோடு நாங்கள் செல்ல வேண்டும், இறையச்சத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நோன்பெறுங்கள் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நோன்பு வச்சு நோன்பு இருந்து பசித்திருந்து தாகித்திருந்து மனையை விட்டு விலகி இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செஞ்சு நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறுவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் ஹஜ்ஜிற்கு செல்லும் பொழுது தக்வாவோடு செல்லுங்கள், தக்வாவை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், இறைவனுடைய அச்சத்தோடு செல்லுங்கள். ஆக எஞ்சிய சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்கள் காபாவிற்கு செல்ல இருக்கிறோம், ஹஜ் செல்ல இருக்கிறோம். எங்களுடைய நேரத்தை கொஞ்சம் முசல்லாவில கழிக்கிறது. மொபைல் போன்களை தயவு செஞ்சு பயன்படுத்துவதை நிறுத்திடுங்க. இந்த சில நாட்கள், ஒரு 5ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி மாறி பிளைட்டுடைய டேட்டுகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நாங்க முசல்லாக்கல்ல, துஆக்கல்ல, முடிஞ்சால் நோன்பிருந்து எப்படியெல்லாம் அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ, பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ள முடியுமோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏந்திக் கொள்ள முடியுமோ, அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஃபஇன்ன கைரஸ் ஸாதித் தக்வா, ஆக சிறந்த கட்டுச்சாதம், நீங்கள் தயாரிப்பு செய்வதில் மிகச் சிறந்தது அது இறையச்சம், தக்வாதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, யாருக்கு இந்த தக்வா வந்துடுமோ அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்துவிடும். யாருக்கு இந்த தக்வா வந்துடுமோ யர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப், அல்லாஹ் எதிர்பாராத விதங்கள் வந்து அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான். வ மை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யாருக்கு இந்த தக்வா வந்து விடுமோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கிடுவான். ஹஜ்ஜுடைய பயணம் சிரமமாக இருக்குமே, இல்ல தக்வாவை எடுத்துக்கொள்ளுங்க, பயணம் லேசாகிவிட்டது, தக்வாவை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட காரியம் லேசாகிவிட்டது. குர்ஆன் சொல்கிறது, இறைவன் சொல்கிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவர் யார் இருக்கிறார்? எனவே சங்கை மிக்க மேலானவர்களே, நாங்க தயாரிப்புகள் ஆக சிறந்த தயாரிப்பாக தக்வாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் மிக முக்கியமான ஒன்று, ஹஜ்ஜிற்கு சென்ற பிறகு தயவு செய்து மொபைல் போன்கள்ல போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இதை விட்டும் தவிர்ந்துடுங்க. அந்த இடம் வந்து அல்லாஹ்வோடு நெருங்குவதற்காக செல்கிறோம். நாங்க ஹஜ் செய்ய வந்திருக்கிறோம், நாங்க தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் சஇ செய்து கொண்டிருக்கிறோம் என்று மக்களுக்கு காட்டுவதற்காக நாங்கள் வரவில்லை. புகைப்படங்கள் எடுப்பதற்காக நாங்கள் வரவில்லை. காபாவை நாங்க போட்டோக்கள்ல பார்த்ததில்லையா? அங்க இருக்கக்கூடிய அந்த அடையாள சின்னங்களை நாங்க பார்த்ததில்லையா? இது அதற்கான பயணம் இல்லை. இது இறை காதலுடைய பயணம், இறை நேசத்துடைய பயணம், அல்லாஹ்வோடு நெருங்குவதற்காக பயணம். யாருடைய ஹஜ் சரியாக இருக்கிறதோ, யாருடைய ஹஜ் பாவங்கள் இல்லாமல் இருக்கிறதோ, யாருடைய ஹஜ் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதோ, யாருடைய ஹஜ் அல்லாஹ் விரும்பும் இடத்தில் இருக்கிறதோ, பெருமானார் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி, யார் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வாரோ, லம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக், அதில் எந்த விவாத சண்டைகள் ஈடுபடல, பாவங்கள் ஈடுபடல, மனைவியோடு நெருங்கும் விஷயத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்ட நபராக திரும்புகிறார் தெரியுமா? ரஜஅ கயௌமின் வலதத் உம்முஹு, அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்த, அன்று ஈண்டெடுத்த பாலகனை போல் திரும்பி வருகிறார் என்று பெருமானார் சொன்னார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நன்மைக்குரிய ஹஜ், நன்மைக்குரிய ஹஜ், அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், அதற்கான கூலி என்ன தெரியுமா? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதற்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக, ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவானாக, உணர்வு மிகுந்த ஹஜ்ஜாக ஆக்குவானாக.
குறிப்பாக நாங்க அந்த இடத்துல போறோம், சஹீக்காக ஓடக்கூடிய நேரத்திலே அம்மா ஹாஜராவோட நினைவு வர வேண்டும். விட்டுட்டு போனார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த நேரத்திலே அம்மா ஹாஜரா அவர்கள் தன்னந்தனியாக அந்த குழந்தையை வச்சுக்கொண்டு சஃபாவுக்கு ஓடுறாங்க, அங்கிருந்து மருவாவுக்கு ஓடுறாங்க. எவ்வளவு சிரமங்களை சந்திச்சாங்க. அந்த பரக்கத்துல கிடைச்ச தண்ணி மாஉ ஸம்ஸம். பெருமானார் சொன்னார்கள், லிமா ஷுரிபலா, எந்த நியத்திலே நோக்கத்திலே மாஉ ஸம்ஸம் குடிக்கிறீர்களோ அந்த நோக்கம் கபூலாகும் என்று சொன்னார்கள். நாங்கள் சஹீ போற நேரம், சஃபாவுக்கு மருவாவுக்கு வர்ற நேரம், அந்த ஹாஜரா அம்மா அந்த குழந்தையை வச்சுக்கொண்டு ஓடினார்களே, அந்த நினைவுகள் வர வேண்டும். நாங்கள் அங்க போய் கொடுக்கக்கூடிய குர்பானியான நேரத்துல மினாவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு போய் அறுக்க முற்பட்டார்களே, உள்ளம் துடித்து போய் உள்ளம் வேதனையோடு, இறைவா நீ கொடுத்த குழந்தை நீ சொல்லிவிட்டாய், இன்னஹாதா லபலாஉம் முபீன். அல்லாஹ்வே சொல்கிறான், இப்ராஹிமே பல சோதனைகள், நெருப்பில போடப்பட்டார்கள், எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்விற்காக கொடுத்தார்கள், பல சோதனைகள். இந்த சோதனை இருக்கிறது, இன்னஹாதா லபலாஉம் முபீன், மிக பெரும் சோதனை என்று இறைவனை சொல்லுகிறான். அந்த உணர்வுகளோடு நாங்க அங்க குர்பானி செய்யணும். இனிமிக்க மேலானவர்களே, எங்களுடைய ஹஜ்ஜில இன்னும் குறிப்பாக ஒரு விஷயத்தோடு நான் முடிவுக்கு வருகிறேன். நாங்க மக்காவிற்கு மதீனாவுக்கு போகிறோம், நாயகத்துடைய ரௌதா ஷரீஃபை சந்திக்க போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட வீதிகள்ல, மதீனாவோட வீதிகள்ல இந்த சமுதாயத்திடத்துல தீன் போய் சேர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார்கள், எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டார்கள், எத்தனை சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்விடத்துல கையேந்தி மன்றாடினார்கள். எங்கெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அரஃபாட இடத்துல, காபாலே, மினாலே, முஸ்தலிஃபாலே, எல்லா இடங்களும் இந்த உம்மத்துக்காக கேளுங்க யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், நேரான பாதையை கொடுத்துறியா அல்லாஹ். வாலிபர்களுக்காக கேளுங்கள், வாலிப பெண்களுக்காக கேளுங்கள், சுன்னத் ஷரியத்துடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் வர வேண்டும் என்று கேளுங்கள். அந்த பாடங்களை எல்லாம் படித்து விட்டு வர வேண்டும். மினாவில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நீ எனக்கு ஆதரவு தருபவர் யார், எனக்கு உதவி செய்பவர் யார், ஹத்தா உபல்லிக ரிசாலத் ரப்பி, இறைவனுடைய தூதுத்துவத்தை நான் எத்தி வைக்க வேண்டுமே என்று சொன்னார்களே. இதை படிச்சுட்டு வாங்க. இத படிச்சுட்டு வந்த பிறகு இத ஒவ்வொரு மக்களும் இந்த பொறுப்பை கொண்டு போய் சேர்க்கணும். அரஃபாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த நேரத்திலே எல்லா சஹாபாக்களையும் ஒன்றிணைச்சு கேட்டாங்க, இந்த மார்க்கத்தை சொல்லிட்டனா, எத்தி வைத்து விட்டனா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பரிபூர்ணமாக எத்தி வைத்தீர்கள், நலவையை நாடினீர்கள், உங்களோட பொறுப்புல எந்த குறையும் செய்யவில்லை என்று சொல்லுற நேரத்திலே நபி நுபுவத்துடைய பொறுப்பை, இந்த வேலையை இந்த சமூகத்திற்கு ஒப்படைத்தார்களே. நாங்க அரஃபாவுல இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டு வரணும். படிச்சுக்கிட்டு வந்த பிறகு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இது மாதிரி இந்த பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு மக்களையும் மஸ்ஜிதோடு இணைப்போம், ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ்வோடு இணைப்போம், ஒவ்வொரு மக்களையும் பெருமானாருடைய சுன்னத்துக்குள் இணைப்போம் என்ற உணர்வுகளோடு நாங்க திரும்பி வரணும். அங்க ஹஜ்ஜுடைய காலங்களிலும் உங்களுக்கு இது மாதிரியான உழைப்புகள், பயான்கள் அங்கங்க நடக்கும், அதுலயும் நாங்க கலந்துக்கணும். இங்க வந்த பிறகும் அந்த உணர்வுகளோடு நாங்க இந்த அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும். இறைவன் அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தருவானாக. யாரெல்லாம் இதுவரை ஹஜ் செல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தந்தருவானாக. யாரெல்லாம் ஹஜ் செல்ல இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை எல்லாம் இலகுவாக்கி தருவானாக. அவருடைய ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்ப்புகளோடு, ஆசைகளோடு, விருப்பங்களோடு, இறைக்காதலோடு ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ்ஜை மக்பூல் ஆக்குவானாக, ஹஜ்ஜை மப்ரூர் ஆக்குவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.